ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, லா ஆஃப் ரேடியோஆக்டிவ் டிகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா டிகே, அதுக்கு முன்னாடி ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஆல்ஃபா டிகேனா என்ன, பீட்டா டிகேனா என்ன, காமா டிகேனா என்னன்ட்டு தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பாருங்க. அங்கனா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக்குள்ளாரே வந்துரும். அங்கனா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஒரே ஒரு நியூக்ளியஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ யுரேனியம் எடுத்தோம்னா, யுரேனியம் 92 238. ஸோ இது மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்து ஒரே ஒரு நியூக்ளியஸ் அதுக்கு என்ன ஆகுன்ட்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தோரியமாக மாறுன்ட்டு. கரெக்டா? பட் ஒரு எலமெண்ட்னு எடுத்தா ஒரு பார்ட்டிகல் ஆர் ஒரு சாம்பிள் நம்ம ஏதோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் எடுக்கிறோம்னா அதில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டுமா இருக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே? நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போது அந்த நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கு. அது என்ன ஆகுது? ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் டீகே ஆகுது. கரெக்டாக? ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் டீகே ஆகுது. பட் அந்த டைம் என்னன்ட்டு என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதாவது இந்த 5 வருஷத்துக்குள்ளார அது ஃபுல்லாக டீகே ஆகிடும், 10 வருஷத்துக்குள்ளார டீகே ஆகிடும்ட்டு அப்படி என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? இது கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அந்த ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் டீகே ஆகுமான்ட்டு சொல்ல முடியாது. எப்படின்னா இப்போது டாஸ் போடுவாங்களே, ஹெட்டா ட்ரைலான்ட்டு நம்ம போட்டுட்டு ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும். ப்ராபபிலிட்டி சான்சஸ் தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் என்னென்னா இந்த டீகே ப்ராசஸ்ன்றது நடக்கும். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக காமனாக ஒரு லா உண்டாக்குறாங்க. அதுதான் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே. ஓகேவா? ஸோ இப்போது என்னன்றது ஆக்சுவலாக என்னன்னா நியூக்ளியை. ஓகேவா? ஏதோ ஒரு என் நம்பர் ஆஃப் நியூக்ளியை நான் சொன்னல, எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியை இருக்குன்னு தெரியல. ஸோ என் நம்பர் ஆஃப் நியூக்ளியை அது என்ன ஆகுதுன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் டீகே ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டூன்னு போடலாமா? அதாவது இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியை இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியை தான் இங்கே டீகே ஆகும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில். டிகே தினேஷ் கார்த்திகில் டிகே. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம்னா டி ஆஃப் என் பை டி ஆஃப் டி டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டூ. நம்ம என்ன இப்படி தனியாக பிடிச்சோமா? ஸோ ஒரே பேஜில் முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ டி ஆஃப் என் டி ஆஃப் டி டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என். இப்போ ப்ரொபோஷனாலிட்டி இருக்குது. ஸோ நான் அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுமா? அப்போது டி ஆஃப் என் பை டி ஆஃப் டி ஈக்குவல் டு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி போடுறேன் அண்ட் என். ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னா டிகே கான்ஸ்டன்ட்ன்றாங்க. இது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே சேஞ்ச் ஆகும். பொதுவாக கான்ஸ்டன்ட்னு சொல்கிறது சேமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த கான்ஸ்டன்ட்டு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆர் நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் கேஸ் கான்ஸ்டன்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மாதிரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூன்றது ஆர் கூலம்ஸ் லெவலில் கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டாக படிச்சிருப்பீங்க. அதோட வேல்யூ எல்லாம் சேமாக தான் இருக்கும். பட் இது வந்து ஒவ்வொரு நம்ம யுரேனியம் எடுத்தால் அதுக்கான வேல்யூ மாறும். அது மாதிரி மாறிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறேன்னா நெகட்டிவ் ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு அந்த நியூக்ளியை வந்து கம்மியாகிட்டே வருது. டிகே ஆகும்போது கண்டிப்பாக அங்கே வந்து மாசு அண்ட் எனர்ஜி எல்லாமே ரிலீஸ் ஆகும்ல. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகிட்டே வருதுன்றதுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நெகட்டிவ். ஓகேவா? என் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் டைம் போக போக. ஓகேவா? ஸோ அப்போ நான் டிஎன் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். டிஎன் டி ஆஃப் டி இந்த பக்கம் எடுத்துட்டு போகிறேன். அப்போ மைனஸ் லேம்டா என் டி ஆஃப் டின்னு வருமா? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இது இன்டெகிரேஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது இது ஏதோ ஒரு டைமில் தான் டி ஆஃப் என்னு இருக்குது. கரெக்டாக? டைம் வந்து இனிஷியலாக ஜீரோன்னு இருக்கும்போது எனக்கு என் எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியர் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. கரெக்டாக? எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ டைம் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா என் நாட்டுன்னு போடுறேன். ஓகேவா? டைம் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது எனக்கு என் நாட். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் டி ஆஃப் என் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் லேம்டா என் டி ஆஃப் டி. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு என்னவாக இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக? அப்போ நான் என் நாட்னு வரேன். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் அந்த நியூக்ளியை வந்து என்னன்னு இருக்கும். ஸோ என் அண்ட் டைம் பார்த்தோன்னா இனிஷியலாக ஜீரோவில் ஆரம்பித்து டி வரையும் போகும். ஸோ இப்போ நான் இதை இன்டெகிரேஷன் பண்ணால் என்ன வரும்? இப்போ நான் இன்டெகிரேஷன் பண்ணால் எனக்கு வெறும் எண் மட்டும் தான் வரும். ஸோ நான் ஃபர்தராக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே கொண்டு வர போகிறேன். புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனே நான் இப்போ ரீரைட் பண்ண போகிறேன். அப்படி ரீரைட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? இன்டெகிரேஷன் ஆஃப் என் நாட் என் டி ஆஃப் என் பை என் அண்ட் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 டி. வேறு என்ன இருக்குது? லேம்டா அண்ட் தென் டி ஆஃப் டி. கரெக்டாக? இப்போது இது பார்த்தோன்னா 1 பை என்னு இருக்குது. ரைட்டா? அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ் இப்படி இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா லாக்னு எழுதலாம். ஓகேவா? எப்படி எழுதலாம்னா லாக் எக்ஸ்னு எழுதலாம் ஆர் எல்என்னு எழுதலாம். ரெண்டுமே இதுதான். நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி எல்என்னே போட்டுருவோம். ஓகேவா? அப்போ இங்கே டிஎன் பை என்னு இருக்குது. அப்போ நான் இது பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? எல்என் என் அண்ட் அப்பர் லிமிட் என்ன இருக்குது? என் லோயர் லிமிட் என் நாட் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் நெகட்டிவ் சைன் இதுதான் இன்டெகிரேட் பண்ணுறோம்ல, இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். மீதி என்ன இருக்கும்? டி மட்டும் இருக்கும். ஸோ டி ஆஃப் டி நம்ம இன்டெகிரேஷன் பண்ணால் டி மட்டும் இருக்கும். ஸோ அப்பர் லிமிட் டி லோயர் லிமிட் 0. ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அப்போது எனக்கு என்ன வரும்? வேறு கலர் சூஸ் பண்ணிப்போம். ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல? ஓகே, ஸோ எல்என் என் மைனஸ் எல்என் என் நாட் நீங்கள் லாகாக கூட இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க அண்ட் மைனஸ் டி மைனஸ் 0.
கரெக்டாக அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த மைனஸ் லோயர் லிமிட். இப்போ இது லாக் மைனஸ் இப்படி இருக்குது, நமக்கு தெரியும் லாக் எக்ஸ் மைனஸ் லாக் ஒய் எப்படி எதுவும் லாக் எக்ஸ் பை ஒய்னு எதுவுமா. ஸோ அதே ப்ராசஸ் தான். அப்போது என்ன வரும், ln n மைனஸ் n நாட் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா டீன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனென்ஷியல் போட போகிறேன். போட போகிறேன். அப்போ எக்ஸ்போனென்ஷியல் போடும்போது அகைன் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் இந்த லாகுக்கு போகிறேன்னா சம்திங் லைக் இங்கே கூட எதனே. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் லாக் இருக்குன்னா, லாக் எக்ஸ் இருக்குன்னா, இப்போது இதுவும் லாகும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வரும். ஓகேவா. அப்போ நான் இங்கே எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிறேன். ஓகேவா, ரெண்டு பக்கமே எக்ஸ்போனென்ஷியல் எடுக்க போகிறேன். அப்படி எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிறன்றப்போ இப்போ இந்த லாக் கேன்சல் ஆகிடுந்தானே, லாக் கேன்சல் ஆகிட்டு என்ன மட்டும் இருக்கும், n பை n நாட் ஈக்குவல் டு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் லேம்டா டீன்னு இருக்குமா. கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, n மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு n நாட் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ n நாட் இ மைனஸ் லேம்டா டி. ஸோ இதுதான் வந்து என்னென்னா லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே. ஒன் செகண்ட், சாரி, ரேடியோ ஆக்டிவ் டிகேக்கான லா பார்த்தோன்னா இதுதான், n ஈக்குவல் டு n நாட் இ மைனஸ் லேம்டா டி. ஸோ இப்போது கீழே உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியர் இருக்கோ, அது போக போக டைம் சேஞ்ச் ஆகும், எக்ஸ்போனென்ஷியல் டைம் சேஞ்ச் ஆகும். எக்ஸ்போனென்ஷியல்னா ஒன்று கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும், கான்ஸ்டன்ட்டாக டிக்ரீஸ் ஆகும், அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ டைம்ன்றது கான்ஸ்டன்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதை நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருப்போம் இங்கே நெகட்டிவ் சைன் போடும்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரப் பண்ணிடுறேன், பேசிக் தானே. ஸோ ஒரே பேஜிலே முடிச்சா சிம்பிளாக இருக்குல்ல. இப்போ என்னென்னா ஒரு கிராஃப் போடுமா, சிம்பிளான கிராஃப் புக்கில் இருக்கிறது தான். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே, ஸோ வேறு கலர் சூஸ் பண்ணிப்போம். இப்போது அந்த கிராஃப் பார்த்தோன்னா இங்கே ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தோம்ல. எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோன்னா டைமு, ஒய் ஆக்சிஸ் பார்த்தோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்டிகேடு நியூக்ளி, அதாவது இனிஷியல் நியூக்ளி n நாட், எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்டிகேடு டிகே ஆகாமல் எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியர் இருக்குது இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னு பார்க்கும்போது, இனிஷியலாக இப்போ 0ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே இருக்கும். ஸோ 1 இயரில் பார்க்கும்போது இங்கே இருக்கும், 2 இயரில் பார்க்கும்போது அப்படியே கீழே வரும். இப்போ 2 இயர் இங்கே இருக்கும், அண்ட் 4 இயர் பார்த்தோன்னா இங்கே இருக்கும், நெக்ஸ்ட் 5 இயர் பார்த்தோன்னா இங்கே இருக்கும். கரெக்டாக. அப்போது ஏன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லை, டிகே ஆகிட்டே வருது. அப்போது டிகே ஆகிட்டே வந்து நீங்கள் அந்த புக்கில் இருக்கிற கிராஃபே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து டச்சே ஆகியிருக்காது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். இந்த இடம் இங்கே வந்து டச்சே ஆகியிருக்காது, டைம் கிட்ட வந்து டச்சே ஆகியிருக்காது. ஸோ அது டிகே ப்ராசஸ்ன்றது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, டிகேன்றது ஒரு இன்டிஃபினிட் ப்ராசஸ். இந்த டைம்குள்ளே தான் நடக்குன்ட்டு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் ஒரு லா வச்சு என்னால் சொல்லலாம். அந்த லா தான் என்னென்னா இது. அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா மேக்கப் பண்ணிக்கிறேன், n ஈக்குவல் டு n நாட் இ மைனஸ் லேம்டா டி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதையே வந்து நான் என்ன பண்ணலாம்னா, ஆக்டிவிட்டின்ட்டு இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஓகேவா. இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஆர் டிகே ரேட். ஆக்டிவிட்டி ஆர் டிகே ரேட். ஸோ அப்படின்னா என்னென்னா, இதை பண்ணிடுறேன். ஸோ ஆக்டிவிட்டி ஆர் டிகே ரேட்னு பார்க்கும்போது அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா, ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகேவா. வேறு கலர் சூஸ் பண்ணிப்போம். ஸோ ஆர் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் என் பை டி ஆஃப் டி. அண்ட் இங்கே மாடுலஸ் வருது. மாடுலஸ் வருதுன்றப்போ பாசிட்டிவில் தான் இருக்கும். ஓகேவா. மாடுலஸ் வருதுன்றப்போ பாசிட்டிவில் தான் இருக்கும். இங்கே நம்ம டிகே ஆகும்போது நெகட்டிவ் ஆகுதுன்னு பார்த்தோமா. பட் இங்கே என்னென்னா பாசிட்டிவில் இதாகும் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது டி ஆஃப் என் பை டி ஆஃப் டின்னு இருக்குது. ரைட்டா. ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் என் பை டி ஆஃப் டின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, டி ஆஃப் என் பை டி ஆஃப் டிக்கு தப்பா போட்டேன்னா இருங்க, வெயிட் a minute. ஓகே. ஸோ டி ஆஃப் என் பை டி ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா என்னன்னு இருக்குது. அப்போது மைனஸ் இங்கே மாடல் சொல்லார் போட்டால் எப்படி ப்ளஸ் ஆகிடும். இருந்தாலும் நான் போடுறேன் என்ன. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், இது ப்ளஸ் ஆகிட்டு லேம்டா என்னன்னு வருமா. கரெக்டாக. அப்போ ஆர் ஈக்குவல் டு லேம்டா என்ன, இந்த ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இன்னொன்று டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்களேன், நம்ம n ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம், n நாட் இ மைனஸ் லேம்டா டின்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கேயே என்ன இருக்குது. ஸோ அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணலாம் தானே. அப்போ ஆர் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், சாரி, ஓகே. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், ஆர் ஈக்குவல் டு இங்கே ஒரு லேம்டா அண்டு n நாட் இ மைனஸ் லேம்டா டி. ரைட்டா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த n நாட் தானே, என்னன்னு போட்டேன், சாரி. ஸோ லேம்டா n நாட்டை நான் ஆர் நாட்டுன்னு சொல்ல போகிறேன். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் இ மைனஸ் லேம்டா டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கும் எந்த சேஞ்சஸுமே தெரியாது. அதாவது இங்கே ஆர் இருக்கும், இங்கே என்ன இருக்கும். ஓகேவா. ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்றது, இந்த ஈக்குவேஷனே லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவே இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ அப்போது ஏதோ ஒரு டைம் டீயில் இந்த ஈக்குவேஷன் என்ன இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா, இந்த ஈக்குவேஷன் ஸோ இம்ப்ளைஸ் தட் தி ஆக்டிவிட்டி அட் எனி டைம் டி இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியர் இருக்கோ அதோட ப்ராடக்ட்டும் அண்ட் கான்ஸ்டன்ட் டு தி கான்ஸ்டன்ட். ஓகேவா. அண்ட் அப்படியே கீழே வந்தோன்னா இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஆர் நாட்டுன்றது அன்டிகேட் நியூக்ளி. நமக்கு தெரியும் என் நாட்டும் அன்டிகேட் நியூக்ளி தான். நான் என்ன கேவா. ஸோ புரியும். n நாட் வந்து அன்டிகேடு நியூக்ளி. இனிஷியலாக அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம் அன்டிகேடு நியூக்ளி.
நியூக்ளியை ஆர் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, நியூக்ளியஸ்னு கூட சொல்லிக்கோங்க. இல்லை நியூக்ளியஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பார்த்துரும். ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் இருக்காது, n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, ஸோ அன்டிகேடு நியூக்ளியஸ் இன்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் லேம்டா டி. ஓகேவா? ஸோ அப்போது n வந்து டிக்ரீஸ் ஆகும். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா n டிக்ரீஸ் ஆகும் எப்போது ஆர் டிக்ரீஸ் ஆகும்போது. அதாவது நம்பர் ஆஃப் நியூக்ளியை எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, n வந்து 10 இருக்குது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்? கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். நான் அதை தான் என்ன சொல்கிறேன், ஆர்னு சொல்கிறேன். அப்போது n வந்து டிக்ரீஸ் ஆகும், ஆரும் அப்போது டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? 10 9 8 வரும்போது ஆறுன்றதும் 10 9 8 மாறிட்டே வரும். சிம்பிள். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. டெரிவேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். n ஈக்குவல் டு அதுக்கப்புறம் மைனஸ் போடுவீங்க. மைனஸ் போட்ட பிறகு அப்போ லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். அண்ட் இது காமனாக தெரிஞ்சது தான். அண்ட் இது வந்துடும். ஸோ இது வந்துட்டாலே நீங்கள் இந்த பார்ட்டை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா பெக்கரியல். அவர் கண்டுபிடிச்சனால அவரோட யூனிட்டே வச்சிட்டாங்க. ஸோ பெக்கரியல் யூனிட் வந்து PQ அப்படின்னு சொல்லலாம். ஒன் பெக்கரியல் யூனிட் வந்து என்னன்னா 3.7 இன்ட்டு 10 to the power of 10 டிகே per second. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கேயாவது புரியலாம் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கேட்கலாம். ஒன்ஸ் அகேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுறீங்களோ இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சது புரியலைன்ற மாதிரி. ஓகேவா? அது வந்து ஒரு பெரிய புஷ் பேக்காக இருக்கும். புஷ் பேக்கில் என்ன புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ரொம்ப பெஸ்ட்டாக. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ, சைனிங் ஆஃப்.